இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் உம்மை நான் ஆராதிக்கின்றேன். தாளத்தோடு சேர்ந்து கரங்களை தட்டிக்கொண்டு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, வல்லமையோடு பாடுகிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்தின் மீது உமது அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பொழிந்தருளும் இயேசுவே. இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்ற ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வாய் திறந்து சத்தமாக சேர்ந்து பாடுவோம். இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஓ தெய்வமே, உமது இரக்கத்திற்காக, உமது வல்லமை நிறைந்த அற்புதங்களுக்காக, உமது ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி ஜெபிக்கின்ற சமூகத்தின் மீது உமது அன்பையும் உமது ஆசீர்வாதத்தையும் உமது அருளையும் உமது வல்லமையையும் உமது தோழமையையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருளும் இயேசுவே. உமது துணையின்றி, உமது அன்பு இன்றி, உமது ஆறுதல் இன்றி இந்த மண்டகத்தில் எங்களுக்கு வாழ முடியாது. தெய்வமே, அழுது புலம்புகின்ற வீரத்தோடு ஜெபிக்கின்ற இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்களின் மீது உமது அன்பையும் ஆற்றலையும் வல்லமையும் ஆறுதலையும் பொழிந்தருளும் இயேசுவே. ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே, ஆபிரகாமின் இறைவனே, ஈசாக்கின் இறைவனே, யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். கைகள் உயர்த்தி தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். வல்லமையோடு இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, உமது இரக்கத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. முடியும் பெருவாரப்படுத்திருந்த ஜெரிகோ குருடன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இரக்கமாயிரும். என் கடந்த கால வாழ்க்கையே ஏற்பட்ட காயங்கள், சங்கடங்கள், கவலைகள் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவனை தொட்டு குணப்படுத்தினீரே, அவனை ஆசீர்வதித்தீரே, அவனை உயர்த்தினீரே. இதோ நாங்கள் அழுது புலம்புகிறோம். உமது இரக்கத்திற்காக, உமது அன்புக்காக இயங்குகின்ற இந்த சமூகத்தின் மீது, சமூகத்தின் மீது உமது அன்பையும் உமது ஆறுதலையும் உமது விடுதலையும் பொழிந்தருளும் இயேசு ஆண்டவரே. வார்த்தையான இறைவனே, வாழ்வளிக்கும் இறைவனே, வார்த்தையான இறைவனே, வாழ்வளிக்கும் இறைவனே, வல்லமையின் இறைவனே, நற்கருணை இறைவனே, மீட்பளிக்கும் இறைவனே, மன்னிக்கும் இறைவனே, ஆபிரகாமின் இறைவனே, ஈசாக்கின் இறைவனே, யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். கைகள் உயர்த்தி தட்டி யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். துள்ளி குதித்த உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி
வல்லமையோடு துதிப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். அபிஷேகம் விலகட்டும், பாவங்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், நோய்கள் இல்லாமல் ஆகட்டும், பொருளாதார நெருக்கடி விலகட்டும், விற்க முடியாத நிலபலங்கள் விற்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் தொல்லை விலகட்டும் ஆண்டவரே. திருமண தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் விரிவாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களே சமாதானம் விரிவாகட்டும். விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும் இயேசுவே. ஹலா 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 ஹலா. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி இயேசு இறைவா, இயேசு இறைவா, முற்றிலுமாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அவருடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இது நம்மை நேசிக்கிறவர். நம் காயங்களையும் சங்கடங்களையும் கவலைகளையும் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விபரீதங்களையும் அப்புறப்படுத்துகிறவர். இன்று இந்த மலைக்கு என்னை அழைத்து வந்தவர். அவருக்கு என்னை பற்றி தெரியும். என் கவலைகள், என் குடும்பத்தின் தேவைகள் நான் சொல்லாமலே உணர்ந்து கொள்ளுகின்ற கடவுள் அவர். எஸ்ஐயா புத்தகம் 43 அதிகாரம் 1 இறை வார்த்தை, யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டே. நீர்நிலைகள் வழியாக நீ கடந்து போகும் பொழுது தண்ணீர் உன்னை மூழ்கடிக்காது. நெருப்பு வழியாக கடந்து போகும் பொழுது நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய். ஏனென்றால் நான் உனக்கு மெய்ப்பன், நான் உனக்கு தகப்பன், உன்னை விட்டு விலகாத நண்பன் என்று சொல்கிறார் ஆண்டவர். திருப்பாடல்கள் 23 அதிகாரம் 5 இறை வார்த்தை, சாவின் இருச்சூர் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீங்கிற்கும் அஞ்சிடே. என்னோட கடந்த கால பாரங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிப்பேன். என் நிகழ்கால வாழ்க்கையின் தேவைகளை பற்றி நான் பாரப்பட மாட்டேன். ஏனென்றால் என் மெய்ப்பன் என் கூட நடக்கிறார். எம்மாவுக்கு போன திருத்தூதர்கள் ஆழமான கவலையில் மூழ்கினார்கள், ஆழமான பாரத்தில் மூழ்கினார்கள். இனி என்ன, எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாழ்க்கையில எந்த நம்பிக்கை இழந்தவர்கள், வாழ்க்கையில அன்பு இழந்தவர்கள், வாழ்க்கையில எதிர்நோக்கு இழந்தவர்கள், இனி எங்கே போறது, நாளைய நாள் எப்படி நிகழும், இதை பற்றி கவலைப்பட்டு பாரப்பட்டு போய்கொண்டிருந்த 2 திருத்தூதர்களோடு இயேசு பயணித்தார். நண்பனாக இயேசு பயணித்தார், அப்பாவாக இயேசு பயணித்தார், அம்மாவாக. மக்களே, எதை பற்றி பேசுறீங்க? நான் உனக்கு துணையாளர், நான் உனக்கு அப்பா. இயேசு கிறிஸ்து அந்த இரவு நேரத்தில் அவர்களோடு இணைந்து தங்கினார். அவர்களும் 2 திருத்தூதர்களும், ஆண்டவரே எங்களோடு தங்கும், மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது. இந்த மாலை நேரத்தில், இந்த சாவின் இருச்சூர் பள்ளத்தாக்கில, இந்த பொருளாதார நெருக்கடியில, குடும்பத்திலே அமைதி இழந்த நேரங்களில, அப்பா எல்லாம் விபரீதமாக நடக்குகின்ற நேரங்களில தங்கும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு கடந்து வாரும் ஆண்டவரே, கடந்து வாரும் அப்பா. என் தேவைகள் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. உன்னை தவிர வேற மெய்ப்பெண் எனக்கு யாரும் கிடையாது. நீதான் எனக்கு எல்லாம், நீ எனக்கு துணையாக வாரும், நீ எனக்கு எல்லாம் ஆக வாரும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் நமது குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போமா?
இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து சொல்லி தருகின்ற ஜெபத்தை வாய் திறந்து பக்தியோடு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, சத்தமாக ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, என்னை ஆசீர்வதிக்கின்றார், என்னை ஆசீர்வதிக்கின்ற, எனக்கு துணை நிற்கின்றார், எனக்கு துணை நிற்கின்ற, எக்காலமும் எக்காலமும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை வழி நடத்துகின்றார், என்னை வழி நடத்துகின்ற என் தெய்வமே, தெய்வமே, எனக்காக சிலுவையில் நீர் உயிர் விட்டீரே, உயிர் விட்டீரே, உமது தூய காயங்களிலிருந்து தூய காயங்களிலிருந்து ஒழுகுகின்ற தூய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, உமது திறக்கப்பட்ட தூய இதயத்திற்குள் என்னை மூடி மறைத்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே, பாதுகாத்தருளும் ஆண்டவரே. அன்பு இயேசுவே, இயேசுவே, ஒருபோதும் என்னை விட்டு விலகாமல் எனக்கு அப்பாவாக, அப்பாவாக, அம்மாவாக, உதவியாக, துணைவியாக, ஆறுதலாக, ஆசீர்வாதமாக கூட வாரும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே, என் குடும்பத்தையும் குடும்பத்தின் தேவைகளையும் கடந்த கால வாழ்க்கையையும் நிகழ்கால வாழ்க்கையையும் எதிர்கால வாழ்க்கையையும் உமக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி குரல் எழுப்பி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹலா 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 ஹலா. இயேசு ஆராதனை 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 ஹலா 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 ஹலா. இயேசு ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், அப்படியே இங்கே நடக்கணுமே, அப்படியே இங்கே நடக்கணுமே. இறங்கி வர வேண்டும் ஆண்டவரே. வல்லமை தாரும் தெய்வமே, வல்லமை மாறுதலும் தாரும் இயேசுவே. வல்லமை தாரும் இயேசுவே. ஓ தெய்வமே, இதோ இந்த மக்களுமே நேசிக்கிறார்கள். உன் திருப்பாதத்தில் கடந்து வந்து தங்களுடைய பாரங்களையும் சுமைகளையும் காயங்களையும் சங்கடங்களையும் பாவ பழக்க வழக்கங்களையும் அடிமத்தனங்களையும் உன் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுகிறார்கள். இயேசுவே, உன் துணையின்றி இந்த மண்ணகத்தில் எங்களுக்கு வாழ முடியாது. இயேசுவே, இந்த நாளில் எங்கள் தேவைகள் பூர்த்தி செய்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் புதுப்பித்து ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும் அன்பு தெய்வமே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மறுபடியும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள். கைகள் உயர்த்தி தட்டி யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கே நடக்கணுமே. ஆவியே, ஆவியே, ஆவியே,
ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഓ പരിശുദ്ധാവിയേ, അഭിഷേകത്തിനാവിയേ, ആറുതലിനാവിയേ, അഭിഷേകത്തിനാവിയേ, വിടുതലിനാവിയേ, വല്ലഭീനാവിയേ, വിളക്കത്തിനിപ്പേ, ജീവനീരൂറ്റേ, അസൈവാടുകിന്റെ തെന്നല്, വെൺമേഘമേ, പുരിതപ്പെടുത്തുകിന്റെ കാറ്റ്, ഇറങ്ങി വാരും യേശുവേ. യേശുവേ ആരാധന 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 ആരാധന. മുഴുതാൽ படியிடுவோம், கரங்களை கும்பிடுவோம். தந்தையான இறைவனுடைய அற்புத கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஊதாரி மைந்தன் இறைத்தன்மை இழந்து பாவம் செய்து எல்லாம் இழந்தவனாக மாறினார். ஆனால் அவன் கடந்த கால பாவங்களையும் காயங்களையும் சங்கடங்களையும் பாவத்தின் எதிர்விளைவுகளாகிய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு சில துயரங்கள், ஒரு சில கவலைகள் எல்லாம் 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 ஆண்டவருடைய திருப்பாத்திரை ஒப்பு கொடுத்தார். இயேசுவே, ஆண்டவரே, அப்பா, உமக்கு எதிராக, விண்ணகத்திற்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது தகப்பன் அவனை அரவணைத்தார், முத்தம் கொடுத்தார். விண்ணக ஆசீர்வாதங்களால், மண்ணக அருள் வரங்களால் அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கடவுள் வழங்கினார். ஆண்டவருடைய தந்தையான இறைவன் அற்புத கரங்களிலே நமது குடும்பத்தை, நமது தேவைகளை, நமது பாவங்களை, நமது பலவீனங்களை, நமது சோர்வுகளை, சோதனைகளை அன்போடு ஒப்பு கொடுப்போமா மக்களே? தந்தையே இறைவா என்று பாடி அவருக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். தந்தையே இறைவா, உம்மையே நான் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன், ஏற்றுக்கொள்ளும். என்னோட ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன், ஏற்றுக்கொள்ளும். இரு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். எனக்காக நொறுக்கப்பட்டவர், எனக்காக சிலுவை சுமந்தவர், எனக்காக இரத்தம் சிந்தியவர், என் பாவங்களையும் காயங்களையும் சிலுவையில் சுமந்த அன்பு இயேசுவின் தூய காயங்களுக்கு, தூய இரத்தத்திற்கு, திறக்கப்பட்ட திரு-இதயத்திற்கு நமது பாவங்கள், காயங்கள், சங்கடங்கள், எதிர்பார்ப்புகள், கவலைகள் எல்லாம் எல்லாம் ஒப்புக் கொடுப்போமா? அவருடைய திருப்பாதில் ஒப்புக் கொடுத்து, இயேசுவே இறைவா, நான் உன்னை ஆராதிக்கிறேன் என்று அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இயேசுவே இறைவா, உம்மையே நான் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆத்துமா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து ஏற்றுக்கொள்ளு. என்னோட ஆவி அனைத்தும் உமக்காய் தருவேன், ஏற்றுக்கொள்ளு. രണ്ട് കരങ്ങളും സ്വന്തം തലയിൽ வைத்துக் கொள்வோம். പരിശുദ്ധ ആവിயின் അത്ഭുത കരങ്ങളിലെ நமது உடல் உறுப்புகளை, முள்ளுறுப்புகளை, நாடி நரம்புகள், சதை எலும்புகள், எதிர்கால வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமா? திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த இறங்கி வரட்டும், நமக்காக பரிந்து பேசட்டும். பரிசுத்த ஆவியின் அற்புத கரங்களிலே நம் குடும்பத்தையும், நம் பிள்ளைகளையும், நமது எதிர்காலத்தை ஒப்புக் கொடுத்து, ஆவியே இறைவா என்று அவரே ஆராதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? ஆவியே இறைவா, உம்மையே நான் ஆராதிக்கின்றேன், புகழ்கின்றேன். என்னோட ஆவியானே
ஆவி அடைத்து உமக்காய் தரேன் ஏற்றுக்கொள்ளும். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிஷம் நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என் மீது உமது அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்தருளும். என்னுடைய எதிர்கால திட்டங்களையும் பாரங்களையும் திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபிப்போம். பல காலங்களாக அமைதி இழந்து, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அமைதி இழந்த 4 குடும்பங்களிலே இறை அமைதியும் இறை சமாதானமும் 4 குடும்பங்களில் கடவுள் பொழிந்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த மாதாவினுடைய துணை தேடி இந்த மலைக்கு கடந்து வரும் பொழுது தற்கொலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரியை மாதா குணப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அவளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அந்த அம்மாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 4 வருஷத்துக்கு மேலாக திருமண தடைகளால் கவலைப்படுகின்ற ஒரு குடும்பத்தில திருமண பாக்கியம் உருவாக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக கடவுள் வெளிப்படுத்துகின்றார். இடுப்பு வலியினால் கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு இடுப்பு வலியை முற்றிலுமாக நீக்கி ஆண்டவர் குணப்படுத்துவதாக வெளிப்படுத்துகின்றார். பல காலங்களாக பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய 11 குடும்பங்களில பொருளாதார செழிப்பு உருவாகுவதாகவும் அந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கடவுள் ஆசீர்வதிப்பதாகவும் வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிறைய மக்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மலையிலே இன்று வாரி வழங்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் உமது மலையை தேடி வருகின்ற எங்களை ஆசீர்வதியும் என்று நமது எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மாண்புயரி வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்தே முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் ஜீவக்கும் புகழ்ச்சியோடு கட்சியாகும். பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவாரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று தன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் இரத்தத்தையும் நமக்கு பரிசாக வழங்கிய இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவரது தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டு அவரது தூய உடலையும் தூய இரத்தத்தையும் உண்ட நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் பெற்றுக்கொண்ட இந்த தெய்வீக உணவு நமது வாழ்க்கையில துணையாகவும் அபிஷேகமாகவும் ஆறுதலாகவும் விடுதலையாகவும் மாறுவதாக.
இந்த தெய்வீக உணவு வழியாக வாழ்வும் அன்பும் அபிஷேகமும் நாங்கள் நிரந்தர பெற்றுக்கொண்டு மண்ணுலக வாழ்க்கையில தொடர்ந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகி